லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் திருச்சியில் பேசுகிற பொழுதும் சரி, பிற இடங்களில் பேசுகிற பொழுது கஸ்தூரியை கைது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கஸ்தூரியை கைது பண்ணுறது அது அவங்க வழக்கு சந்திப்பாங்க, ஜாமீனில் போவாங்க, எடுப்பாங்க, போவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க விஷயத்தை ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு போயிடலாம். கருத்து சுதந்திரம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், அதுக்கு கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இவர் சீமான் மேடைகளில் பேசுகிற பொழுது சிவன் கோவிலுக்கு போகிறவர்கள் ஆட்டுக்கறி தின்னுட்டு போகலாம், மாட்டுக்கறி தின்னுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களெல்லாம் சொல்கிறார். இது தவறு இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன பதில் சொல்ல போகுது? அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாஜகவினுடைய பி டீமா, ஏ டீமா, அல்லது பாஜகவினுடைய சமபங்கா சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கிறோம். இப்போ மேடைகளில் பேசுகிற பொழுது ஒரு மதத்தினரையோ இன்னொரு மதத்தினரையோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசி அரசியல் செய்து தன்னோட ஒரு சமுதாய ஓட்டுக்களை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இரு சமுதாய பல்லர் பறைய சமுதாய ஓட்டுக்கள் என்பது ஜான் பாண்டியன் இருக்காங்க, கிருஷ்ணசாமி இருக்காங்க, திருமாவளவன் இருக்காங்க, ஆகப்பெரும் தலைவர்கள்லாம் அவங்க இருக்காங்க. அந்த சமுதாயத்திற்கு அவர்களை நம்பித்தான் 90% போவாங்க. மீதி ஒரு சில பேர் போடலாம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களிலேயே, அரசியல்வாதிகளிலேயே ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரு சேர கொண்டு போய் சரியாக அரசியல் செய்ததில் பசுமன் முத்துராமலிங்கதேவர் அவர் என்ன சொல்கிறாரு? தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற பசுமன் முத்துராமலிங்கதேவர் சொல்கிறார், நீ எந்த சாதியில் பிறந்தாயோ அந்த சாதியை நீ கண்டிப்பாக பெருமையாக பேசலாம், ஆனால் பிற சாதியை இழிவாக நீ பேசக்கூடாதுங்கிறாரு. அப்போ இந்து மதத்தை குறி வச்சு தாக்கி சீமானவர் பேசுகிறார். இந்து மதம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி, அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். ஆதி முதல் ஆதியிலே வந்ததடா, பாதியிலே வந்ததடா, மீதியிலே எங்கங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. ஆனால் இந்த சீமான் சொல்லுகிற வார்த்தை என்பது இந்து மதத்தை மட்டும், இந்த இந்து வழிபாடுகள், சங்கிலிகருப்பு, இந்த சிவன், முருகன் இப்படியான கடவுள் வழிபாடுகள் இருக்கு, அதை இழிவாக பேசுவார். சாராயம் குடிச்சிட்டு சாமி ஆடும்பார், அது உண்மை, ஒத்துக்கிறோம், ரைட்டு. ஆனால் சிவன் கோயிலுக்கு போகும்போது நீ கறி தின்னுட்டு போ, முருகன் கோயிலுக்கு போகும்போது கறி தின்னுட்டு போனால் அப்போ அது ஆதாரம் எங்கே? நீ கறி தின்னுட்டு நீ போனதுக்கான ஆதாரம் எங்கே? அப்போ சீமான் பேசுகிறது அத்தனையும் இதாக இருக்குது. அதுபோல் முஸ்லீம் கோயிலுக்கு போகிறவங்க பன்னிக்கறி தின்னுட்டு போன்னு சொல்ல முடியுமா? பன்னிக்கறிக்கும் முஸ்லீமுக்கும் ஒத்துக்காது. எப்படி பெருமாளுக்கும் மாட்டுக்கறிக்கும் ஒத்துக்காதோ, முருகனுக்கும் அசைவத்துக்கும் ஒத்துக்காதோ, அதுபோல் முஸ்லீம் மதத்தினருக்கும் பன்னிக்கறிக்கும் ஆகாது, பன்றிக்கறிக்கும் ஆகாது. நம்ம கிராமத்தில் கட்டக்காலம் மாதிரி புறாம்படுறா அப்படிம்பாங்க. அதனால் அந்த பன்றிக்கறியும் முஸ்லீமுக்கும் ஆகாது. அதனால் பன்றிக்கறியை பற்றி பேச மாட்டார். இவர் இனிமேல் யாரும் முஸ்லீம் கோயிலுக்கு போகும்போது, தர்காவுக்கு போகும்போது பன்னிக்கறி தின்னுட்டு போங்கடா அப்படின்னு சீமானால் சொல்ல முடியுமா? அப்போ திட்டமிட்டு ஒரு மதத்தை இழிவாக பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இவர் உண்மையாகவே சைமன் என்ற பெயரோடு இருந்தால் இந்து மதத்தை இப்படி பேச முடியாது. போகிற இடம் பூரா என்ன அடி உழுவும்னு தெரியாது. ஆனால் இவருடைய பெயரை சீமான் என்று மாற்றிக்கொண்டு, அது இந்து மதமா, முஸ்லீம் மதமா, கிறிஸ்டின் மதமா, எந்த மதத்திலையும் சேராத பெயர், அந்த பெயர் சீமான்கிற பெயர். அதுக்கு அர்த்தமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு கூந்தலும் கிடையாது. ஆனாலும் கூட அந்த சைமன் என்ற பெயரை மறைத்துவிட்டு சீமான் என்ற பெயரோடு வலம் வந்து கொண்டு இருக்கிறார். சீமான் என்ற பெயர் தமிழ் பெயர் கிடையாது. நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன் தமிழில் பேர் வைக்கணும்டா. யார்? சீமான் பேசுவார். ஐயா துரைமுருகன் இந்த பள்ளத்துலேருந்து மேட்டுலேருந்து போனேன்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல, நாம் தமிழர் கட்சியில் திருச்சியிலேருந்து ஓடினவர் துரைமுருகன், அவர் சொல்லுவார் பள்ளத்துலேருந்து வந்தவங்க, மேட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு பேசுவார்ல. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று மூத்த குடிகளை, முத்திரையர்களை, முக்குளத்தூரை, வன்னியரை, பெரும்பாலான கவுண்டர்களை இப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிறதுனால முஸ்லீம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆதி திராவிடர்னு சொல்லக்கூடிய தேவேந்திர உலக வேளாளர் மக்கள் பல்லப்பறையர் அவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கென்று சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சாதியை ஒழித்து விடுவோம், நாம் தமிழர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாம் தமிழர் என்ற கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் ஒரு சக்லீர் வீட்டில் பொண்ணு எடுத்தாரா, ஒரு அருந்ததி வீட்டில் பொண்ணு எடுத்தாரா, ஒரு பல்லர்பறையர் வீட்டில் பொண்ணு எடுத்தாரா, ஈழ அகதியில் பெண் எடுத்தாரா, இல்லை அந்த விதவை பெண்ணுக்கு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா, அங்கே போய் இசைப்பிரியாட்ட நூல் விட்டு காதல் விட்டுக்கிட்டு இருந்தவர் தானே வேறு சீமானு. ஓடுறான் அடிச்சு வரட்டி விட்டாங்க, ஓடுங்கடாட்டு. அங்கே போய் 28 கிலோ ஆமகறி கொடுத்தாங்கன்னு சொல்லி அண்ட புழுகா போய் புழுகி கொண்டிருப்பதை கைதட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த நபர்களில் நானும் ஒருத்தன். திருச்சியில் ஒரு மேடையில் பேசுகிறாரு, நானும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போய் கொண்டிருந்தோம். மேதவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் நெற்றியிலே லைட்டு கட்டிட்டு எனக்கு அப்படியே வெளிச்சம் காட்டிட்டு போனார்னு சொன்னார். நான் உடனே ஐயா புதுக்கோட்டை மதிவாணன் ஐயாவுக்கு தடவை கொண்டு பேசினேன். அப்போ நல்லா சுகமாக இருந்தார். வரல ஐயா, என்னங்க ஐயா இது மாதிரி குகைக்குள்ளே போன, ஐயோ அவன் பேசுறது பூரா பொய்யா பேசுகிறான், அண்ட புழுகா பேசுகிறான், அந்த கட்சியில் முதல்ல இருக்காதையான்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் தான் நானே பார்த்துட்டு பிரபு வந்து உங்களுக்கு இந்த கட்சிக்கெல்லாம் ஒத்து வராதுங்கன்னாரு, ஒதுங்கின்ற ரைட்டு. ஆனால் சீமானவர்கள் முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டுமான அரசியலை பேசிவிட்டு நீங்கள் திமுகவை எதுக்குறீங்க? உங்களுடைய பேச்சை ரசிப்பார்கள், உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் ஒருபோதும். காரணம் என்னங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும், அவைத்தலைவராக ஒருத்தர் இருக்கணும், பொருளாளர் ஒருத்தர் இருக்கணும், இல்லைனா தலைவராக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும், செயலாளராக இருக்கணும், பொருளாளராக இருக்கணும். இப்படியான ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வரணும், ஒருங்கிணைப்பாளர். அப்போனா இந்த கட்சியை இந்த செயலாளர் பொருளாளருங்கிற லெவலுக்கெல்லாம் சீமானால் கொண்டு வர முடியாதா? அதற்கான சட்ட விகிதாச்சார முறைகள் நாம் தமிழர் கட்சியில் கிடையாதா? இந்த கட்சி இப்படியே ஒருங்கிணைப்பாளர் ஒரு நிலைக்குள்ளே வந்துட்டு கும்பகோணத்திலே திண்டிவனத்திலே இருக்கிறவனை கொண்டாந்து மதுரையில் சிவகங்கையில் சீட்டு கொடுத்து அவங்களுக்கு இந்த டாக்டராக கொடுத்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வசூல் வேட்டை நடத்தி கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டு இருக்கிற கூட்டம் தெலுங்கர்களை இழிவாக மோசமாக சித்தரித்து மிகவும் மோசமாக பேசுவார்கள். தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு மன்னன், அவர் வந்து தெலுங்கர். அதற்கு முன்பாக 14 மன்னர்கள் போராடி இருக்கிறார்கள், வீரம் தெரிந்த செயல்களை செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒருவரை இந்த தெலுங்கர்கள் ஆங்கிலேயர்கள் முன்னிலைப்படுத்தி தமிழர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்த சதி வேலை என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல, பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சதி வேலைகளுக்கு மத்தியில் எல்லாம் தெலுங்கர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள். உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற KN நேரு அவர்கள் தெலுங்கர். அதுபோல் இந்த அறநிலையத்துறை மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடியவர் துறையூரை சேர்ந்த மெடிக்கல் முரளி. இங்கே இருக்கக்கூடிய முத்திரைகளுக்கோ கல்லர்களுக்கோ யாருக்கும் அந்த பதவி கொடுக்கல, வன்னியருக்கு கொடுக்கல, பிற சமுதாயத்துக்கு கொடுக்கல, பல்லர் முறையருக்கு யாருக்கும் கொடுக்கல. ஆனால் தெலுங்கருக்கு கொடுத்துருக்காங்க. தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள். ஆனால் தெலுங்கர்களை அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் வைத்துக்கொண்டு அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உளவாளியாக வேலை பார்த்து கொண்டு சீமானுக்கு ஆப்படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது பலருக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இந்த தாலியரிப்பு கூட்டம் இவர்களுக்கெல்லாம் உளவாளியாக வேலை பார்த்து கொண்டு சீமானுக்கு ஆப்படிக்கிறாங்க. சீமானுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. திரள் நீதி வந்து போதுமான அளவுக்கு வந்துருச்சு, 4000 கோடி ரூபாய் சொத்து மேலே வந்துருச்சு. ஆனாலும் கூட சீமான் நடுநிலை அரசியலை இன்றளவும் செய்யவில்லை. அவர் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படியே அப்படி கும்முன்னு வரும் பாரு. எங்களுக்கும் கும்முன்னு தான் இருக்கு. நாங்களும் நாட்டுக்கறி தான் சாப்பிட்றோம், நார்மலாக சாப்பிட்றோம். ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுவது, பாஜகவை எதிர்ப்பது போல பேசிவிட்டு அவர்களிடத்தில் நிதி வாங்கிக் கொள்வது. நாடாளுமன்ற தேர்தலில் 75 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு திருச்சி சூர்யா சொல்கிறார். அப்போ இப்படி பணம் 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 என்று மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டு மிகப்பெரிய ஆகச் சிறந்த குடிகாரராகவும் சீமான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் திருச்சி சூர்யா சொல்கிறார். அப்போ சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிறாரா? அப்போ உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறது யாருங்க? வெற்றி குமரன் உண்மையான தமிழ் தேசியம் பரிசு ஒரு இயக்கத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அவர் தேர்தலில் நிற்கலனாலும் பரவாயில்ல, திக கட்சி மாதிரி தேர்தலில் நிற்கலனாலும் பரவாயில்ல, ஒரு தூய தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. காளியம்மாள் விரைவிலே அந்த கட்சியை விட்டு வெளியில் போவாங்க. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சி இன்னும் சொல்கிறோம், நீங்கள் தமிழர்களுக்கான கட்சி நடங்க. மீண்டும் மீண்டும் இடும்பாவனம் கார்த்திக் சொல்கிறார், சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும். சாதியை ஒழிச்சிட்டு என்ன மயிறு போடுவீங்களா? ஒரு 100 பேர் வேலைக்கு தேர்வு பண்ணுறாங்க, 100 பேரில் 50 பேர், அந்த 50 பேருக்கு சாதி அடிப்படையிலும் கொடுக்கணும். 500 பேர் வேலைக்கு வந்து 5000 பேர் வந்து தேர்வு எழுதுவான். எப்படி வேலை கொடுப்பேன்? ஏதோ ஒரு இதில் தான் கொடுத்தாகணும். அதுக்கு தான் சாதிய கட்டமைப்புகள், சாதிய ரீதியிலான கட்டமைப்புகள், தொழில் சார்ந்த கட்டமைப்புகள்லாம் இருக்குது. அதிலே கலப்பு திருமணம் கொண்டு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சதிகளை செஞ்சாலும் கூட தமிழ் சாதியை ஒழித்து விட்டு இங்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதே என்னுடைய கேள்வி. அதனாலே இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்கள் பார்த்து அரசியல் பண்ணணும். துரைமுருகன் போன்றவர்களுக்கு யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, திறல்நீதி வருது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 2026 இன்னும் எத்தனை டாக்டர்களை கொலை இருக்கிறதுக்கு பண்ணியிருக்கார். நிச்சயமாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் சீட்டு வாங்க போகிறவங்கள்ட்ட ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த டாக்டர்கள்லாம் இது பண்ணி அவங்களெலாம் பணம் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுத்து கோடீஸ்வரர்களை லட்சாதிபதியாகவும், லட்சாதிபதிகள் 1000 1000 பிச்சாதிபதியாகக்கூடிய வேலைகளை துறைமுருகன் செய்ய போகிறார். அதனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடக்கூடியவர்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த பகுதியில் மண்ணச்சநல்லூரில் வந்து பாபுன்னு ஒருத்தர் சீட்டு கிடைக்குதா, ஆனால் எனக்கு ஒரு 5 கோடி தரீங்களா, 1 கோடி தரீங்களா, எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை பாரு நிற்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கைகாசை செலவு பண்ணி போன தடவை திருச்சி MP தொகுதியில் இன்னும் இந்த தடவை நிற்க முடியாது. அவங்க இந்த கட்சியிலே இருக்க மாட்டாங்க. திருச்சி பிரபு வந்து ஏகப்பட்ட பணத்தை இழந்துட்டார், சேது மனோகரன் இழந்துட்டார், வெற்றி குமரன் இழந்துட்டார்.
அதுபோல் நிறைய பேர் பணத்திலிருந்து மானத்திலிருந்து அவமானத்திலிருந்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு அனைத்தையும் சந்தித்து நாம் தமிழர் கட்சியால் மன உளைச்சலில் இருக்காங்க. 2026 போட்டியிடக்கூடியவர்கள் அண்ணன் சீமான் ஒரு 50 லட்சம் கொடுக்குறீங்களா, 1 லட்சம் கொடுக்குறீங்களா, 5 லட்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஏதாவது பணம் கேட்டு பாருங்க, சிங்கிள் டீ கூட கொடுக்க மாட்டார். அதனால் நாம் தமிழர் கட்சியில் போய் சேருங்கிறவங்க, சீட்டு வாங்குறவங்க பணம் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் ஒரு டெபாசிட் தொகை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக சீமான் வந்து சீட்டும் கொடுக்க மாட்டார், ஒன்றும் கொடுக்க மாட்டார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் 2021 கடைசி நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் அங்கே போய் இஸ்லாமியர்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க, பெரும்பாலும் அங்கே நிப்பாட்டி 30 கோடி ரூபா எஸ்பி வேலுமணிகிட்ட பணம் வாங்குறவர் தான் இந்த சீமான். ஆகையால் பணம் ஒன்றே மூலதனமாக இருந்தது போதும். சீமானவர்களே, இனியாவது ஆமக்கறி 28 கிலோ பன்னிக்கறி அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசி இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போடணும் ஒரு மதத்தை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுகிறீங்க. நீங்கள் வந்து சைமன்கிற பேரோட பேசுனீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணா இருக்கீங்க, இந்து மதத்தை பேசுகிறீங்கன்னு ஒரு இது வருங்கிறதுனால தான் நீங்கள் சீமான்கிறோடைய பெயரை வச்சு பயன்படுத்திக்கிட்டு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மாட்டுக்கறி தின்னுட்டு போ அப்படிங்கிறீங்க. அது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இனியாவது நடுநிலை அரசியலை செய்யணும். நீங்கள் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் பாஜகனுடைய பி டீம் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் நீ மாட்டுக்கறி தின்னுட்டு சிவன் கோயிலுக்கு போ அப்படிங்கிறீங்க. அதையும் பாஜக எதிர்த்து பேசாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, சீமான் ஒரு கட்டத்தில் பயன்படுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்குது. எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சீமான் ஒரு வகையில் பயன்படுவார் அப்படிங்கிறதா தகவல். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பணத்தை ரொம்ப செலவு பண்ணி ஆண்டி ஆகாதீங்க. நன்றி, வணக்கம்.